ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இன்று எல்லோராலும் சுவைக்கப்படும் ஒரு குளிர்ச்சியான உணவு. ஐஸ்கிரீம் இல்லாத விருந்தோ, ஐஸ்கிரீம் பார்லர் இல்லாத கடைவீதியோ இல்லை என்ற அளவுக்கு அது மக்கள் மத்தியில் இடம் பிடித்து விட்டது. இதன் தாயகம் எது தெரியுமா? ஐரோப்பாதான். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பே ஐரோப்பியர்கள் ஐஸ்கிரீம் அருமை உணர்ந்து சுவைக்க தலைப்பட்டு விட்டனர். ஆரம்பத்தில் ஐஸ்கிரீம் உண்டோர் எண்ணிக்கை சொற்பமாகத்தான் இருந்தது. அதனால் அதன் தயாரிப்பும் வகைகளும் குறைவாக இருந்தன. நாளடைவில் அதன் மகத்தான சுவை பலரையும் சப்பு கொட்டவே மளமளவென அதன் புகழ் பரவத் தொடங்கியது. இங்கிலாந்து மக்களின் நாக்கு ஐஸ்கிரீம் சுவைக்கு அடிபணியத் தொடங்கவே ஐஸ்கிரீம் உற்பத்தி பன்மடங்காகிவிட்டது. அங்கிருந்து அமெரிக்காவிற்கு போகவே அவர்களும் சப்பு கொட்டத் தொடங்கினர். கொஞ்சம் மேலே போய் அமெரிக்கன் டெசர்ட் என ஐஸ்கிரீம் வகை அமெரிக்கர்களின் அன்றாட உணவுகளின் ஒன்றாகவே இடம் பிடிக்கும் அளவிற்கு பிரபலமாகி போனது. அமெரிக்காவில் வர்த்தக ரீதியாக ஐஸ்கிரீம் உற்பத்தி தொடங்கியது. அமெரிக்கா நகரான பால்டிமோர், மேரிலேண்ட் என்ற இடத்தில்தான் 1851 இதை தொடங்கியவர் ஜேக்கப் பசல். இவர்தான் அமெரிக்க ஐஸ்கிரீமின் தந்தை என்றே போற்றப்படுகிறார். இன்று உலகம் முழுவதும் சுவைக்கப்படும் ஐஸ்கிரீம் இந்தியாவில் 1975 முதல் 1980களில் மேல்தட்டு மக்களின் உணவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது நாளடைவில் அனைத்து தரப்பு மக்களையும் தன்வசப்படுத்தி வருகிறது. அதுவும் கோடைக்கால சமாச்சாரங்களில் ஐஸ்கிரீம் முக்கிய இடம் பிடிக்கிறது. வெயில் நேரத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை கூடுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அதன் வண்ணமும் அமைப்பும் கூட நம் மனதை கவர்வதாக உள்ளது. இளைஞர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லோரையும் கவர்ந்திழுக்கும் ஒன்றாக உள்ள இந்த ஐஸ்கிரீம் பற்றி 2 புகழ்மிக்க கதைகள் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கிலாந்தை ஆண்ட முதலாம் சார்லஸ் என்பவர் தனது நண்பர்களுக்கு அளித்த விருந்தில் ஒரு புது வகையான உணவு தயாரித்து வழங்கினார். அது ஜில்லென நாக்கிற்கு தொண்டைக்கும் சுகமளிக்கும் விதத்துடன் சுவை மிகுந்ததாக இருந்தது. அதனாலேயே அது அனைவராலும் வியப்பில் ஆழ்த்தியது. மன்னரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் செய்முறை இரகசியமாக வைத்து கொள்ளுமாறு தனது தலைமை சமையல்காரர் டிமிர்கோவிடம் கூறி கேட்டுக்கொண்டார். சில காலங்களுக்கு பிறகு இங்கிலாந்தில் ஏற்பட்ட புரட்சியால் முதலாம் சார்லஸ் கொல்லப்பட்டார். அவர் மறைவுக்கு பின் குளிர்ச்சிமிக்க அந்த உணவின் இரகசியம் அம்பலத்திற்கு வந்தது. அது ஐஸ்கிரீம் என்று பெயர் பெற்றது. ஆனால் இதனை சீனர்கள் வேறு விதமாக சொல்வார்கள். இத்தாலிய கடற்பயணி மார்க்கோ போலோ 1254 ஆண்டு முதல் 1324 தன் பயணத்தின் போது ஓர் முறை சீனா சென்றார். அங்குள்ள மக்கள் குளிர்ந்த உணவை சாப்பிடுவதையும் அது சுவை மிக்கதாக உள்ளதையும் அறிந்தார். அதைத்தான் அவர் தாய்நாடு இத்தாலி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் என்றனர். எப்படியோ நமக்கு ஒரு சுவையான உணவு கிடைத்தது. உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள் ஐஸ்கிரீமில் உள்ள பாலின் கொழுப்பும் இதர சத்துக்கள் உள்ளன. அதோடு பல வகைகளும் பிஸ்தா, பாதாம், பருப்பு சத்துக்களும் சேர்க்கப்படுவதால் உடலுக்கு ஊட்டம் கிடைக்கிறது. என்றாலும் அதன் அதீத குளிர்ச்சி உடலுக்கு ஒவ்வாது என சிலர் தவிர்க்கத்தான் செய்கின்றனர். இதில் சத்தான உணவுகளை சேர்க்கும்போது உடலுக்கு சத்தானது, தீங்கான உணவுகளையும் சேர்த்தும் சில பலவிதமான உணவுகள் தயாரிக்கின்றனர். அது உடலுக்கு மிகவும் தீங்கான ஒன்று. இன்று நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் கீழே பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். இது போன்ற பலவிதமான தகவல்கள் நாலேஜ் லூமின் அறிவொளியில் பதிவிட உள்ளோம். எனவே நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.